Hello students, welcome to Hiba Max. 12th Standard Max Chapter 5 Two-Dimensional Analytical Geometry 2 Exercise 5.2 First question பார்க்கலாம். Find the equation of the parabola in each case given below கொடுத்திருக்காங்க. 4 subdivisions இருக்கு. நம்ம 1 by 1 equations வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? First question பாருங்க. Focus வந்து 4,0 கொடுத்துட்டாங்க. And directrix வந்து x is equal to -4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்யூஷன்ல இப்போ டயக்ராம் எழுதணும்னு வேணாம், ஆனால் கிவன் மட்டும் எழுதிக்கோங்க. கிவன் ஃபோக்கஸ் வந்து 4,0 அண்ட் டைரக்ட்ரிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -4. நம்ம டயக்ராம் எப்படி வரும், இது வெர்டிசஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஓப்பன் ரைட் வேர்ட் தான் நமக்கு வரும். டைரக்ட்ரிஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். x is equal to -4 அண்ட் இதில் ஃபோக்கஸ் வந்து 4,0. இது x, இது வந்து y-ஆக இருக்கும் இல்லையா? இப்படி தானே இருக்கும். இப்போ ஃபோக்கஸோட வேல்யூ 4,0 அப்படின்னா ஏவோட வேல்யூ கண்டிப்பாக என்னவா இருக்கும்? 4. அப்போ இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஓப்பன் ரைட் சைடு என்னது? ஓப்பன் ரைட் சைடு வந்து y² is equal to 4ax. கரெக்டாக இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஏ இடத்துல 4 எழுதுனா போதும். y² is equal to 4 into x. Therefore y² is equal to 16 into x. பாருங்க, the parabola passes through 2,-3 and symmetric about y axis அப்படின்றாங்க. symmetric about y axis னா open downward. சரிங்களா? நம்ம வந்து கீழே, ஏன்னா -3 வருது, ஏன் வந்து டவுன்வர்ட் அப்வர்ட் ஏன் இல்லைன்னா இங்கே பாருங்க, x axis வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, y axis நெகட்டிவ்ல. அப்போ இந்த சைடு தானே அது வரும் இல்லையா? ஸோ இது y', இது x, இது y. பாயிண்ட் வந்து இங்கே எங்கேயோ இருக்கும், 2,-3. சொல்யூஷன் எழுதிடலாம். பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2,-3. கிளியரா? அண்ட் ஓப்பன் டவுன்வர்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. parabola is open downward. ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா x² is equal to -4ay. டவுன்வர்டில் இருக்குது, அதனால x² -4ay. இப்போ ஏவோட வேல்யூ தெரியும்னா பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும், அப்புறம் ஏ வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இப்போ பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்போ ஏவோட வேல்யூ கிடைச்சிடும். 2² is equal to -4 into a into -3. அப்போ 4 is equal to minus into minus plus 4 3s are 12 into a is equal to 4 by 12. 4 1s are 4 3s are. Therefore a is equal to 1 by 3. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இதை நம்மளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x² is equal to -4ay வரும் இல்லையா? அந்த இடத்துல 1 by 3 நான் தெரியாமல் அதை எழுதிட்டேன், இன்ட்டு y. ஸோ இப்போ 3 வந்து x² பக்கத்தில் கொண்டு போயிடலாம். அப்போ 3x² is equal to -4 into y. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் கொஷின், வெர்டிசஸ் வந்து 1,-2 1,-2 கொடுத்துட்டாங்க அண்ட் ஃபோக்கஸ் வந்து 4,-2. இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1, இதில் -2 அப்படின்னா நம்ம பேரபோலா இப்படி வரும். இல்லை லைன் ட்ரா பண்ணோன்னா ஃபோக்கஸ் வந்து 4,-2 எஸ்ன்னு எடுத்துக்கலாம், வெர்டிசஸை வந்து வின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் ரைட் வேர்ட். சொல்யூஷனில் த பேரபோலா இஸ் ரைட் ஓப்பன். இது ரைட் ஓப்பன். இப்போது இது ரெண்டுத்துக்கான வேல்யூ தான் ஏ. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 1,-2 4,-2 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஏவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். which is equal to root of x1 minus x2 செய்யலாம், இல்லை x2 minus x1 செய்யலாம். நான் ஃபார்முலா எழுதல. x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. 4 minus 1 3 3 square 9 plus -2 minus into minus plus இது 0 ஆகிடும். கிளியராக இது 0 ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் 9 வந்து 3. therefore ஏவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 3. equation of parabola is
y minus k whole square is equal to 4 into a into x minus k. Vertices கொடுத்தா இப்படி தான் எடுத்துப்போம் இல்லையா? So y minus of minus 2 whole square k ஓட value 4 into a value 3 கண்டுபிடிச்சிட்டோம். x minus h ஓட value வந்து 1 எழுதிக்கலாம். So next lineல minus into minus plus y plus 2 whole square is equal to 4 3s are 12 into x minus 1 ன்னு எழுதிக்கலாம். இதுதான் equation of parabola. அடுத்த question பார்க்கலாம். Next question பாருங்க, fourth subdivision. n points of the lattice rectum 4, minus 8 and 4, 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. lattice rectum ஓட n point கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. ஃபோக்கஸ் வந்து இதோட மிட் பாயிண்ட் இல்லையா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட மிட் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸோட வேல்யூ. சொல்யூஷனில் 4, minus 8 இன்னொன்று 4, 8 எழுதிடுங்க. ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட மிட் பாயிண்ட் 4 plus 4 by 2, minus 8 plus 8 by 2. 4 plus 4 8 by 2 4. இது 0. இப்போ ஃபோக்கஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஃபோக்கஸ் வந்து 4, 0. இப்போ இது 4, 0னா a ஓட வேல்யூ பாருங்க. இது 4, 0 அப்படின்னா the distance தான் a, which is equal to 4. ஸோ இப்போ parabola வந்து open right side தான். Therefore equation of parabola is y square is equal to 4ax. Therefore y square is equal to 4 into 4 into x. Y square is equal to 16x. Second question பாருங்க, find the equation of ellipse in each of the following cases given below. So நமக்கு 4 type of questions கொடுத்திருக்காங்க. அதை வச்சு equation of ellipse என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா foci plus or minus 3, 0 e வந்து 1/2. சொல்யூஷனில் foci plus or minus 3, 0 e வந்து 1/2 எழுதிக்கலாம். இப்போ ஃபோக்கையோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது? ஏஇ கரெக்டாக, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஏஇ இஸ் ஈக்குவல் டு 3. ஆல்ரெடி இயோட வேல்யூ 1/2. அப்போ ஏ இன்ட்டு 1/2 இஸ் ஈக்குவல் டு 3. ஏ இஸ் ஈக்குவல் டு 3 into 2 which is equal to 6 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சென்டர் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் நம்மளோட ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். சென்டர் என்னன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கை இல்லையா? மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கை ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, 0. ஸோ கண்டிப்பாக 0 தான் வரும். 0, 0. ஏன்னா இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு பாருங்க. சென்டர் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு பாயிண்ட் எப்படி வரும்? 3, 0 இன்னொன்று மைனஸ் 3, 0. x1 plus x2 plus into minus minus divided by 2. 0 plus 0 by 2. ஸோ இதுவுமே 0, இதுவும் 0 ஆகிடும். 0, 0 தான் சென்டரோட வேல்யூ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா 6. 6 ஸ்கொயர் 1 minus இயோட வேல்யூ 1/2 whole square. b square is equal to 6 square na 36 into 1 minus 1/2. 2s are 4, which is equal to 36 into 4 ones are 4. 4 minus 1 3/4. 4 1 time 4 9 time. Therefore b square is equal to 9 3s are evlo 27. b square oda value 27. இப்போ equation of ellipse எடுத்துக்கலாம். equation of நீங்க ஃபுல்லா எழுதிடுங்க. ellipse value என்ன? x square by a square plus y square by b square is equal to 1 ன்னு வரணும். a square value b square value தெரியும். அப்ப x square by a value 6, அப்ப 36 plus y square by 27 is equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப ஈஸி. நமக்கு என்னென்ன வேணும்? ஏ வேணும், பி வேணும், அண்ட் சென்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வந்து ஈஸி ஆகிடும். செகண்ட் சப்டிவிஷன் okay 0, plus or minus 4 and n points of major axis are 0, plus or minus 5. solution foci என்ன கொடுத்திருக்காங்க? 0, plus or minus 4. ஸோ இது எப்படி ஃபார்மேட்டில் இருக்குன்னா 0, plus or minus b into e. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் BE is equal to
4 கரெக்டா இப்போ end points of major axis கொடுத்திருக்காங்க end points of major axis 0, plus or minus 5 இதுல இருந்து b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா b ஓட வேல்யூ 5 கிளியரா இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க BE is equal to 4 b இருக்கிற இடத்துல 5 into E is equal to 4 E is equal to 4 by 5 இப்போ b வேல்யூ இருக்கு E வேல்யூ இருக்கு a ஸ்கொயர் எடுத்து கண்டுபிடிக்கணும் a square is equal to b square into 1 minus e square கரெக்ட்டா a square is equal to b ஓட வேல்யூ என்னது 5 5 square into 1 minus 4 by 5 whole square a square is equal to 25 into 1 minus 16 by 25 4 square 16 5 square 25 25 into 25 ones are 25 minus 16 side la pannunga 25 minus 16 by 25 minus panna 9 by 25 25 25 cancel பண்ணிடலாம் அப்ப a square ஓட value 9 கிடைக்கும் equation of ellipse is x square by a square plus y square by b square is equal to 1 x square by a square value 9 y square by b square value 5 5s are 25 is equal to 1 understand agda sum அடுத்து third subdivision பார்க்கலாம் question length of lactus rectum வந்து 8 கொடுத்துட்டாங்க eccentricity வந்து 3 by 5 and major axis வந்து x axis ல இருக்கும் அப்படினு சொல்லிட்டாங்க so given எழுதிடலாம் lactus rectum is equal to 8 length of lattice rectum வந்து 8 e வந்து 3 by 5 major axis ல தான் equation வரும்னு சொல்லிட்டாங்க அது எழுதிடலாம் major axis on x axis இதெல்லாம் first எழுதிடலாம் givenல இப்போ 2b square divided by a இதுதான் lattice rectum ஓட length that is equal to 8 இப்போ next lineல கீழ இருக்க a மேல கொண்டு போய்ட்டேன் 2 வந்து denominatorல கொண்டு வரேன் இப்போ இத கேன்சல் பண்ணோம்னா b square is equal to 4 into a ன்னு கிடைக்குமா இப்போ இந்த b square வேல்யூ நான் இங்க அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா b square is equal to a square into 1 minus e square ஃபார்முலால b square எடுக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போதும் 4 into a அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் 4 into a is equal to a square into 1 minus e square ஓட வேல்யூ என்ன 3 by 5 whole square இதுல ஒரு a இதுல ஒரு a கேன்சல் ஆயிடும் 4 is equal to a into 1 minus 9 by 25 so which is equal to 4 is equal to a 25 ones are 25 minus 9 16 by 25 therefore 4 into reciprocal பண்ணுங்க 25 by 16 is equal to a 4 1 time 4 time therefore a ஓட value 25 by 4 clear இப்போ b square ல இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதுமா b square is equal to 4 into a b square is equal to 4 into 25 by 4 4 cancel b square is equal to 25 அப்ப b ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 5 understand agda sum since the major axis is on x axis equation of ellipse is x minus 0 whole square by a square plus y minus 0 whole square by b square is equal to 1 x axis ல a square வரணும் சரியா இப்போ x square by a square ஓட வேல்யூ என்ன 25 by 4 whole square plus y square by b square ஓட வேல்யூ 5 square is equal to 1 அப்போ 625 by 4 square 16 அப்புறம் 5 square வந்து 25 ன்னு கிடைச்சிடுமா ஸோ அடுத்த லைன்ல இந்த 16 நியூமரேட்டர்ல எழுதிட்டா போதும் 16x square by 625 plus y square by 25 equal to 1 அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் fourth subdivision பாருங்க length of lactus rectum வந்து 4 கொடுத்துட்டாங்க distance between the foci வந்து 4√2 கொடுத்திருக்காங்க and major axis as y axis கொடுத்திருக்காங்க so one by one solve பண்ணலாம்
லென்த் ஆஃப் லாக்டஸ் ரெக்டம் இப்போ எப்படி எழுதுவோம்னா 2b ஸ்கொயர் டிவைடட் பை a இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இது b ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வரலாம். அப்போது b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 into a divided by 2. 2 1 time, 2 2 time. அப்போ b square is equal to 2a. கிளியரா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கைன்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கை என்னது நமக்கு தெரியும், 2 times of AE which is equal to 4 into root 2. இப்போ இந்த 2 divided byல கொண்டு வந்துடலாம். 4 by 2 root 2. A is equal to இது 2 2s are 4 2 root 2. இப்போ எனக்கு வந்து a ஸ்கொயர் e ஸ்கொயர் வேணும். சரிங்களா? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கூட நம்ம அதை சால்வ் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர் நமக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ b ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 2a, a ஸ்கொயர் இன்சைட் மல்டிபிள் பண்ணிடலாம். a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு e ஸ்கொயர், ஏன்னா இங்கே a e இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம எழுதலாம் 2a இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2 root 2. இது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் இருக்குனால நம்ம ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கலாம். இப்போ 2 root 2 into 2 root 2 பண்ணுங்க. 2 2s are 4. திருப்பி root 2 into root 2 2. 4 2s are 8. Therefore 2a is equal to a square minus 8. இப்போ இந்த 2aவையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம், ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. மைனஸ் 8 ரெண்டாக பிரிக்கணும், மைனஸ் 2. அப்போ 4 2s are 2aக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்புறம் ப்ளஸ் 2 எடுத்துக்கலாம். அப்போ a மைனஸ் 4 இன்னொன்று a ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ தான் மைனஸ் 2 வரும். மைனஸ் 4 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 8ன்னு வரும். therefore ஏவோட வேல்யூ மைனஸ் 4னா ப்ளஸ் 4, ஏவோட வேல்யூ ப்ளஸ் 2னா மைனஸ் 2. மைனஸ் 2 நாட் பாசிபிள். therefore ஏவோட வேல்யூ 4. இப்போ a வேல்யூ 4னா b வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? b square is equal to 2 into a. Therefore b square is equal to 2 into 4 which is equal to 8. a value கண்டுபிடிச்சிட்டோம், b value கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். equation of the ellipse is x square by b square. x square by b square, ஏன்னா major axis y axisல. அப்போ y square by a square is equal to 1. x square by b square value 8. y square by a square. a ஓட value 4. அப்போ 4 square எவ்வளோ வரும்? 16 which is equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். மேஜர் ஆக்சஸ் எதுவோ அது கீழே தான் நம்ம a ஸ்கொயர் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.